Find the question one. Find the FCT for a cosine transform of f of x. Here sin x 0 to a 0 x greater than e. இதோட மீனிங் என்ன? 0 to a ல f of x value sin x, a to infinity ல f of x value 0. லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டுருப்போம். அதுல என்ன சால்வ் பண்ணிருக்கோம்னா FST of f of x இதே தான் 4 sin transform வந்துரும். அந்த இத பார்த்துட்டு இது பாருங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபார்முலா FCT of f of x அதோட ஃபார்முலா ஜஸ்ட் எழுதியாச்சு. FST னா இந்த இடம் sin x ஆ இருக்கும். இது FCT cos x. அடுத்த ஸ்டெப்ல நான் கொடுத்திருக்க f of x எடுத்து அப்படியே இங்கே எழுதிருக்கேன். இதுல ரெண்டு பார்ட் இருக்கு இல்லையா 0 to a, அதனால 0 to a f of x cos x இத ரெண்டு பார்ட்டா பிரிக்கிற இந்த இன்டர்வல்ல 0 to a to infinity பிரிச்சோம். So f of x cos x இந்த மாதிரி பிரிச்சு இதை நான் ஏன் கிராஸ் பண்ணிருக்கேன்னா a to infinity ல f of x வேல்யூ 0 போடுறப்ப இது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். நமக்கு இது மட்டும் தான் இருக்கும். இந்த 0 to a ல f of x வேல்யூ என்ன? sin x. அந்த sin x எடுத்து இங்க எழுத போறீங்க. இதுதான் அடுத்த ஸ்டெப். இப்போ இங்க எடுத்து fc of f of x is equal to இந்த f of x இந்த இடத்துல sin x போட்டுட்டோம். இங்க cos x dx. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். sin a plus b னா என்ன? sin a cos b plus cos a sin b. sin a minus b னா sin a cos b minus cos a sin b. இத நான் என்ன பண்றேன்னா சப்ட்ராக்ட் பண்றேன். இந்த டேர்ம் இங்க வந்துருச்சு. இந்த மைனஸ் சிம்பல் இங்க போட்டுறோம். இந்த டேர்ம் எடுத்து இங்க போடுறோம். சப்ட்ராக்ட்னா என்ன பண்ணுவோம்? சிம்பல் சேஞ்ச் பண்ணுவோம். பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும். மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடும். அப்ப இது கேன்சல் ஆயிடுமா? sin a cos b ங்கிறது கேன்சல் ஆயிடும். நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா we get 2 cos a sin b. அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 வந்து இங்க கொண்டு போயிடுறோம். இந்த மாதிரி ஃபார்முக்கு ரெடியூஸ் ஆயிடும். இப்போ பாருங்க cos a sin b. நான் இதை என்ன எப்படி எழுதிக்கிறேன்னா இதை இங்கேயும் இதை இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் தான் ரெண்டுமே, அதனால மாற்றி எழுதலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி ஃபார்முக்கு கொண்டு வந்துடுறேன். சப்போஸ் இப்படி தான் பண்ணணுங்கிறது இல்லை. இங்கே ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம்னா இந்த சைன் வந்து இங்கே என்ன எதுவுமே வராது. ஆட் பண்ணுறப்ப இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோம்னா இந்த பார்ட் கேன்சல் ஆகணும். ப்ளஸ் மைனஸ்னா இந்த இடம் எப்படி வந்துடும்னா இது 2 sin a sin b sin a cos b sin a cos b. இப்போ இத வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர் எடுத்தோம்னா இத a னும் இத b னும் கன்சிடர் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆக்சுவலா நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா இத a இத b ன்னு எடுத்துட்டு நம்ம இந்த பார்ட் போடுறோம். cos a sin b. a வந்து நான் பெரிய வேல்யூவா எடுத்துறேன். அதாவது இங்க a வந்து நான் என்ன கிரியேட் பண்ணிருக்கேன்னா sx, b வந்து x. எதுக்குனாக்க இப்போ இந்த இடத்துல பாருங்க a b ன்னு இருக்கு. a ல sx b ல x போட்டோம்னா பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ ஈஸியா சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு ரீசன்க்காக போட்டுருக்கேன். இப்போ நீங்க மாத்தி இந்த ஃபார்முலா படி எடுத்தீங்கன்னா இங்க x இங்க sx வரும். வேற ஒன்றும் சேஞ்ச்லாம் இல்லை. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது செகண்ட் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து சப்ட்ராக்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சப்ட்ராக்ட் பண்றப்ப இது கேன்சல் ஆயிடும், இந்த பார்ட் வந்துடும். ஆட் பண்றப்ப இது கேன்சல் ஆயிடும், இந்த பார்ட் வந்துடும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம ஜெனரலா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய வேல்யூ, பினா சின்ன வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது எடுத்து இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் a இருந்துச்சோ அந்த இடத்துல sx போட்டிருக்கேன். b எங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த இடத்துல x போட்டிருக்கேன். sin a plus b sin a minus b divided by yeah. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன்? ரெண்டுலயுமே x காமனா இருக்கு, வெளியே இருக்கு. இங்கே இருக்கு, வெளியே எடுத்துறேன். புரிஞ்சா?
இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்க 2 இங்கே கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கிடைச்சிச்சு 1 இந்த 2 எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எழுதலாம். இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்கு, இங்கே ஒரு கேன்சல் ஆச்சுன்னா டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் 2 மட்டும் இருக்கும். இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் we get ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை டினாமினேட்டர். இதில் பாருங்க சைனை இன்டகிரேட் பண்ண என்ன? மைனஸ் காஸ் sin of s plus 1 of x இருக்கு. இதை நான் இன்டகிரேட் பண்ணா மைனஸ் cos s plus 1 of x divided by x plus 1. அதே மாதிரி இந்த மைனஸ் அப்படியே போட்டுறேன். sin s minus 1 னா இதை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் cos s minus 1 of x divided by minus s minus 1. இந்த பிராக்கெட் போடுறோம் a 0. இந்த a 0 னா 0ங்கிறது லோயர் லிமிட், a ங்கிறது அப்பர் லிமிட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? x இருக்க இடத்துலலாம் இந்த அப்பர் லிமிட் a சப்ஸ்டிட் பண்ணுவோம். அடுத்து ஒரு மைனஸ் போடுவோம். and then x இருக்க இடத்துலலாம் 0 போடுவோம். அதான் லோயர் லிமிட். இங்க நான் என்ன பண்றேன்னா இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. அது அப்படியே காமன் எடுத்து இந்த இடத்துல என்ன அங்க மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை போடுறேன். இந்த 1 பை s plus 1 இது மாதிரி மாறிடுமா? ஃப்ரண்ட்ல மைனஸ் போட்டோம்னா 1 பை s plus 1 வெளியே எடுத்தாச்சு. cos s plus 1 of a இந்த அப்பர் லிமிட். அதுக்கப்புறம் மைனஸ் போடுறேன், லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்றேன். cos x இருக்கிற இடத்துல 0, என்டையர் வேல்யூ வந்து 0 ஆக மாறிடும். அதே தான் இங்க 1 by s minus 1 வெளியே எடுத்துறோம். cos அப்பர் லிமிட் அப்புறம் மைனஸ்ங்கிறது லோயர் லிமிட்டுக்கு இந்த 0 இங்க போடுறப்ப என்டையர் வேல்யூ 0 ஆயிடும். இங்கே போட்டுறோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்னா ஜஸ்ட் cos 0 வேல்யூ என்னது 1, இங்கே என்னது 1, அதை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். இந்த பிளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டா போடுறேங்க. அதுல மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளமே நம்ம